கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், அதில் 14ஆம் வசனம். யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். தேவனுடைய நாமத்திலே நாம் கேட்பதற்காக அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய நாமத்திலே கேட்பதுன்னா என்ன? இதுல பாருங்க, ஒரு 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தேவனுடைய நாமத்தில், அடுத்தது தேவன் செய்வார். அப்ப 2 காரியங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார், தேவன் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார், ஆவலாக இருக்கிறார். நீங்க கேட்பது, நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் பார்க்கிறோம் நம்ம. அப்ப தேவனுடைய நாமத்திலே தேவனுக்கு ஆசை என்னன்னா, தேவனிடத்தில் கேட்டு நீங்க செய்யணுன்ற ஆசை. பிள்ளைகள் அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு இந்த காரியம் செய்யணும்னு அப்பா அம்மா ஆசைப்படுவாங்க. ஆனா அது பாட்டு இஷ்டப்பட்டு போதுன்னு வச்சுக்கீங்களேன், இந்த பிள்ளை எதுவும் கேட்காது, அது பாட்டு நடக்கும், அது பாட்டு போகும் வரும் அப்படின்ற நிலைமைக்கு பெற்றோர் வந்துடுவாங்க. ஆனா தேவனும் அந்த நிலைமைக்கு போகக்கூடாது. ஆனால் தான் தேவன் செய்வது சொல்றாரு, நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் அப்படின்றாரு. அப்ப தேவனிடத்துல நீங்க எதை வேணா கேட்கலாம், என்ன வேணா கேட்கலாம். தேவன்கிட்ட ஒரு குறிப்பிட்ட லிமிட் கிடையாது. ஒருவேளை பெற்றோர்கள்ட்ட கேட்கறதுக்கு ஒரு லிமிட் இருக்கலாம், ஆனா சகலத்தையும் படைத்த தேவனிடத்தில் கேட்பதற்கு ஒரு தடையே கிடையாது. ஆனா அதுல ஒரே ஒரு தடை உண்டு, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். எப்ப? என் நாமத்தினாலே, தேவன் நாமத்தை முன்னிலைப்படுத்தி தேவனுடைய நாமத்துக்கு பிரியமானபடி காரியங்களை நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்கு உடனடியாக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனா நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம்னா, அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி, அந்த பிள்ளை டாக்டர் படிச்சிருக்கு, என் பிள்ளைய டாக்டர் படிக்கணும், அந்த பிள்ளைய அன்னை மகன் இன்ஜினியர், என் பிள்ளைய இன்ஜினியரா இருக்கணும், என் தம்பி மகன் டாக்டர், நானும் என் பிள்ளைய டாக்டரா இருக்கணும், என் சொந்தக்கார பிள்ளைய அப்படி இருக்குங்க, என் பிள்ளைய அப்படி இருக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம கம்பேர் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். அது தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம். உங்களை குறித்து நீங்க தேவனுடைய நாமத்துக்கு பயந்தவர்களா இருந்து தேவனுடைய நாமத்திற்கு ஏற்றபடி நீங்கள் காரியங்கள் கேட்கும் போது அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஆனா தேவ நாமம் என்ன? என் நாமத்தினாலே. தேவ நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆனா தான் அதுல 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அப்ப குமாரனில்னா குமார் தன்னை பத்தி சொல்றாரு, தான் செய்யற காரியத்தினால் பிதா மகிமைப்படுவார் அப்படின்றாரு. அப்ப இது எல்லாமே நீங்க மட்டும் மகிமைப்பட மாட்டீங்க, இயேசு கிறிஸ்து மகிமைப்படணும், இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவானவர் மகிமைப்படணும், இவங்க 2 பேர் மூலமாக நீங்க மகிமைப்படணும். ஆனால் தான் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அப்படின்னு இருக்கு. ஆனால் தான் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். தேவ நாமத்திற்கு பிரியமாக சித்தமாக நம்ம செய்கிறோமா? இல்லை அடுத்தவங்க மேல பொறாமை கொண்டு, ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும், அவங்க கேட்டுக்கிட்டு போனா பரவாயில்ல அப்படின்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? அது தேவநாமத்துக்கு பிரியமில்லாத காரியம். நிறைய நேரம் நம்ம விண்ணப்பங்கள், நம்ம காரியங்கள் தேவன்கிட்ட போய் சேராததுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நம்ம சுயநலமாக சிந்திப்பது, சுயநலமாக நம்ம நடந்து கொள்வது. நான் நல்லா இருந்தா போதும், அடுத்தவன் கண்ணுக்கு முன்னால அவன் அடிச்சு போனாலும் பரவாயில்ல, நான் அவனை பத்தி இது பண்ண மாட்டேன், அவன் தலையெழுத்து அப்படின்ட்டு போறோமா? இல்ல தேவன் தான் அவரையும் படைத்தார், குமாரனை தான் அது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு டாக்டர் சொன்னாரு, சகையிட்ட சொன்னாரு. ஆனா கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்க, பாவியான மனுஷன் வீட்டுல போய் தங்குறாரு அப்படின்னும் போது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னாரு. அப்ப தேவன்கிட்ட நல்லவர் கெட்டவர்கள்னா பாகுபாடு கிடையாது. முழு மனதுடன் தேவனை தேடுகிறீர்களா? முழு மனதுடன் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறீங்களா? அது ஒண்ணுதான் தேவனுக்கு தேவை. ஆனா தான் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் அப்படின்றாரு. தேவ நாமம் எப்படி? அடுத்தவங்களை உயிர்ப்பிக்கும் நாமம், அடுத்தவங்களை வாழ்விக்கும் நாமம், அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கிற நாமம், அடுத்தவங்களோட குறைகளை மன்னிக்கிற நாமம், அடுத்தவங்களோட நோய்களை குணமாக்குகிற நாமம். நம்ம தேவனுடைய நாமம் முழுக்க படிக்கிறோம். எல்லா நாமங்களோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். அப்ப நம்ம கேட்க வேண்டியது எப்படி இருக்கணும்? அடுத்தவங்க நல்லா இருப்பதற்காக கேட்கணும், அடுத்தவங்க நோய்கள் தீர்வதற்காக கேட்கணும், அடுத்த குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக கேட்கணும், தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்வதற்காக கேட்கணும். அதான் என் நாமத்தினாலே. அப்ப நம்ம சொந்தப்படி கேட்டுட்டு ஒன்றும் நடக்கலன்றதை விட்டுட்டு இன்னைக்கு நீங்க அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்க வீடுகள் விடுதலை அடையும். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது அவன் கட்டுகளை தேவன் உடைத்தார், அவனுக்கு இருந்த பிரச்சனைகளை தேவன் சரி பண்ணார். அப்ப நம்ம அடுத்தவங்களுக்காக செய்வர்களாக காணப்பட வேண்டும், ஜெபிப்பவர்களாக காணப்பட வேண்டும். பிதாவானவர் தன் சொந்த குமாரன் நமக்காக பலியாக்கினார். அப்ப தேவன் நாமத்தை நான் அறிந்து கொண்டவன் புரிந்து கொண்டவன் சொல்லிக்கிட்டே அதை நம்மபடி நடக்காட்டி
நம்ம தான் பதில் கொடுக்கணும். அப்புறம் கடைசி வரைக்கும் நாங்கள் நடக்கலையே தேவன் நல்லவர் இல்லை, தேவன் வந்து என் மேலே பாரபட்சமாக இருக்கான்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்ம சாகிற வரைக்கும், பூமிக்குள்ளே போகிற வரைக்கும், மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் நம்ம இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். அதனால் சகோதர சகோதரிகளே, தேவனுடைய நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வதால் நம்ம காணப்படுவோம். ஆமென். ஜெபிப்போம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்களித்த தகப்பனே, நன்றி தகப்பனே. வாக்களித்தவர் வாக்கு மாறாதவர் என்பதை அறிந்து கொண்ட மாட்டவரே தகப்பனே, நாங்கள் எதை செய்தாலும் எதை கேட்டாலும் எங்கு சென்றாலும் தகப்பனே உம்மது நாம மகிமைக்காக, உம்மது நாம மகிமைப்படும்படியான காரியங்களில் ஈடுபட, பேச, செயல்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் மாட்டவரே. ஏஸ்தாப்பனே, குடும்பத்தில் படிக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமாப்பா, இந்த படிக்கும் வயதிலே இந்த வாலிப வயது உமக்கு சொந்த மாட்டவரே. ஏஸ்தாப்பனே, வாலிப வயதிலே சிசினை நினை என்பது போல தகப்பனே அந்த பிள்ளைகள் உண்மை உறுதியாக பற்றி கொள்ள மாட்டவரே. வாலிப பருவத்தின் நிச்சயங்களுக்கு அந்த பிள்ளைகளை நீங்களாக்கி பாதுகாத்துக் கொடுங்கப்பா. உம்மது நாமத்துக்கு மகிமையான காரியங்களில் அந்த பிள்ளைகள் ஈடுபடட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்குமாப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.